கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேடி பிரயாணம் பண்றாங்க இல்லையா? ஆனா நித்தியமான ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை. இப்ப நித்தியமான சந்தோஷத்துக்கு நம்ம என்ன செய்யணும், அதை பத்தி சொல்ல. நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டுடைய வார்த்தையை படிக்கணுங்க. நித்தியமான சந்தோஷம் இயேசுப்பா கிட்ட இருக்குங்க. அதை குறித்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஆமென். பாத்தீங்களா, ஆண்டவர் சமூகத்துல நித்திய பேரின்பம் இருக்கு, நித்திய மகிழ்ச்சி இருக்கு. அந்த மகிழ்ச்சி நமக்கு வேணும்னா ஏசப்பா எனக்கு அந்த மகிழ்ச்சியை தாங்க, அந்த பேரின்பத்தை தாங்கன்னு கேட்கும்போது அந்த நித்திய சந்தோஷத்தினால பேரின்பத்தினால கர்த்தர் நிரப்பி வழி நடத்துவார். ஆகவே சந்தோஷமாய் சமாதானமாய் நடத்துகிற ஏசப்பா கிட்ட உங்களுடைய காரியங்கள் எதா இருந்தாலும் சொல்லுங்க பிரியமானவர்களே. நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு தருவார், நித்திய பேரின்பத்தை தருவார். ஆண்டவராகிய கர்த்தர் நான் உங்களுக்கு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.